Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பில் ஐகான் டச் பண்ணி ஆள் கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 52வது T20 மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இவங்களுக்கு இடையே தான் நடக்குதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி மே மாசம் வந்து நடக்க இருக்குங்க. டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, வெறும் எடுத்துக்கிட்டோம்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தாங்க அந்த மேட்ச் வந்து நடக்குது. இப்ப அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல, மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிச்சு ரிப்போர்ட்டும் நாங்கள் வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீமுக்குள்ள பிளே லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இது அதே பிளேயர்ஸா இருக்காங்களா, மாற்றம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க நம்ம ஃபோக்கஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். இந்த ஆப்ல நீங்க ஒரு 10,000 இன்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க பிளே பண்றீங்கன்னா 5,448 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். இது மத்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5,750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஆப்புக்கும் மத்த ஆப்புக்கும் 302 ரூபா உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுங்க ஒரு 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5+1 அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பேரை பிக் பண்ணி, இன்னொரு டீம்ல இருந்து ஒருத்தரை மட்டும் பிக் பண்ணி, ஒரு 6 பேரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கொடுத்து நீங்க வந்து பே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம 10+1 ஆப்ஷனும் இருக்கு. மற்ற அதர் ஆப்ஷன், அதாவது 7+4 அப்படிங்கிற மற்ற நிறைய ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது 1 ரூபா கூட வந்து பிடிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கு. எப்ப வேணா பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மறக்காம ஃபோக்கஸ்ல வேணா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்ப அடுத்ததா 2 டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டுப்ளிஸ், வில் ஜாக், ரச்சித் படிதர், ஜென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், தினேஷ் கார்த்தி, ஸ்வப்னில் சிங், கரண் சர்மா, சிராஜ் அண்ட் யாஸ் தயால். இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா அனுஜ் ராவத் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. இப்ப அடுத்ததா குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லெவல்ல பார்த்தோம்னா சுமன் கில், விட்னமின் ஷா, சாய் சுதர்சன், அஸ்மதுல்லா உமர் சாய், டேவிட் மில்லர், ஷாருக் கான், ராகுல் டிபாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், மோஹித் சர்மா, ஜோஸ் லீட்டர். இதுல இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. இப்ப பார்த்ததா 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 302 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4 மேட்சை பிளே பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல வந்து 50+ பண்ணு. போத் 2 இன்னிங்ஸ்லும் பாத்தீங்கன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. ஹெட் வெட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 39 ஆவரேஜா வச்சிருக்காரு. 101 மேட்சுக்கு 3340 ரன் கிட்டத்தட்ட அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட் வெட் அளவுல வெனுவா இருக்கட்டும், 2லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட்ல இருக்குன்னு தான் சொல்லலாம். ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஓகே, இப்ப அடுத்தா வந்து பார்த்தோம்னா ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் வெட்ல 96 ரன் அடிச்சிருக்காரு. 4 மேட்சை பிளே பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 25+ ரன் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரே மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் மேல வந்து அடிச்சிருக்காரு. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்ல 2 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 54 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 16 மேட்சை பிளே பண்ணி 555 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு.
செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாருன்னா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. போத் ரெண்டுலயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இன்னும் ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. அடுத்த வில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 100 ரன்ங்கிறத அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல பிளே பண்ணிருக்காரு. அந்த 100மே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் பண்ணிருக்காருங்க. ஸோ அடுத்த வெறும் எடுத்துட்டோம்னா 7 ரன் தான் அடிச்சிருக்காரு ஒரு மேட்சை பிளே பண்ணி. கிட்டத்தட்ட அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு இல்லை. ஸோ வெனுல கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. ஹெட்வர்டு கொஞ்சம் சூப்பரா இருக்கு. ஸோ இதுல இப்ப ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் வந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங் ஆடலையும் 50+ ரன் வரையும் அடிக்கிறாரு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஜித் பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 52 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 2 மேட்சை பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த 52 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு எடுத்துட்டோம்னா 59 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4 மேட்சை பிளே பண்ணி வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வெனுல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தோம்னா கென் மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 84 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 4 மேட்ச் பிளே பண்ணி பிளஸ் 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 30+ ரன், செகண்ட் இன்னிங்ஸ்லும் ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்துருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இன்னிங்ஸ்லுமே ஒவ்வொரு மேட்ச்ல வந்து 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு எடுத்துட்டீங்கன்னா 31ங்கிற ஆவரேஜ் 18 மேட்சை பிளே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 470ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம பிளஸ் 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் பேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வரை அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா கேமரான் கிரீனோட ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் பிளே பண்ணி 66ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 4 மேட்ச் பிளே பண்ணி பிளஸ் ஒரு விக்கெட்டும் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் டீம் போட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிச்சர் ட்ரை பண்ணி கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தா தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 4 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 18 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 33 மேட்சுக்கு 480 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, 20+ ரன்னுங்கிறத ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா இருந்த ஒரு மேட்ச் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் பூரா ஃபினிஷிங் ரோல்ல எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த தடவையும் இவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஒரு விக்கெட்டுங்கிறத எடுத்திருக்காருங்க. இப்போ வெனு வந்து அவர் வந்து பெருசா பிளே பண்ணல. வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, இப்போ அடுத்த கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி விக்கெட் ஆப்ஷன் எதுவுமே இருக்கல. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான இதாக வச்சிருக்காரு. வெனு எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 4 விக்கெட்டும். போத் 2 இன்னிங்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்றாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும். அதாவது ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத கம்பல்சரி வந்து எடுத்துட்டு இருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 19 மேட்சை பிளே பண்ணி 22 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 14 விக்கெட்டும். கிட்டத்தட்ட மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு வராரு. இவரோட வெனு ரெக்கார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இவரோட டிஃபரன்ஷியல் பிக்காக கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்தது யாஸ் தயாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு ரெக்கார்டு இல்லை, ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான் வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டும். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. போத் 2லயுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ அடுத்ததா அர்ஜுன் ராவத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல ஒரு மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. 23 ரன் வரை அடிச்சிருக்காருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 23ங்கிறத அடிச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 7 மேட்சை பிளே பண்ணி 88 ரன் வந்து அடிச்சிருக்காரு.
கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இப்ப அடுத்ததா டெல்லி கேபிட்டல் குஜராத் டைட்டன்ஸோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வித்தமின் ஷா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 20ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதோட 26 மேட்ச்ல 362ங்கிற ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ட்ரை பண்ணலாங்க, ஒரு 23ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 17ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வேணும்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 257 ரன் வந்து அடிச்சிருக்காரு 10 மேட்சை பிளே பண்ணி. இதுல கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸுமே சேர்த்து ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும்தாங்க ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இப்ப அடுத்து வந்து சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் 38ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 8 மேட்ச்ல 12 மேட்சை பிளே பண்ணி 302ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்ணும்போது 50+ ரன் வந்து ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து வச்சிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட 9 மேட்சுக்கு 284 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துக்கிட்டோம்னா 112 ரன் வந்து அடிச்சிருக்காரு 3 மேட்சை பிளே பண்ணி. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 104 ரன்னுங்க அடிச்சிருக்காங்க. இது சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படிங்கும் போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இப்ப அடுத்த வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 104ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 84ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குன்னு தான் சொல்லுவேன். வெனு வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு பிளே பண்ண கிடையாது. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா இந்த மேட்ச்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷாருக்கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 105 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 மேட்சா பிளே பண்ணியிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 24 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்காருங்க. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு மேல பிளே பண்ண கிடையாது. ஓகே, அடுத்த டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 30ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 16 மேட்சுக்கு 356 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. மினிமம் 30+ ரன்னுங்கிறது ஆவரேஜா வந்து வச்சிட்டு இருக்காரு. ஓகே, வெனுவை பொறுத்த வரைக்கும் 109 ரன் அடிச்சிருக்காரு 9 மேட்சை பிளே பண்ணி. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட் பண்றாரு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 50+ ரன் வரை அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் வெனுல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படிங்கும் போது ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஓகே, அடுத்ததா அஸ்மதுல்லா உமர் சாய் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல பெருசா ஒரு ரெக்கார்டு இல்லைங்க, ரொம்ப ரொம்ப வருஷம் ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. வெனு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு மேல வந்து பிளே பண்ண கிடையாது. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா ராகுல் திவாட்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 148ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு 11 மேட்சுக்கு பிளஸ் ஒரு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 40+ ரன் வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 40+ ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனு எடுத்துட்டோம்னா 18 ரன் தான் அடிச்சிருக்காரு. கிட்ட 4 மேட்சை பிளே பண்ணி வெனுல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. அடுத்த ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 15 மேட்சை பிளே பண்ணி பிளஸ் 51 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல 7 மேட்சை பிளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 7 விக்கெட் போத் ரெண்டுலயுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிறத மஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு வெனுல ஹெட்வர்ட்ல. அடுத்ததா வெனு எடுத்துக்கிட்டோம்னா 5 மேட்சை பிளே பண்ணி 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்ப அடுத்ததா சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் அந்த விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காருங்க. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுக்கு முன்னாடி பிளே பண்ண கிடையாது. ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தோம்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. அடுத்தது மோஹித் சர்மாவோட ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 15 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போராதான் ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. வெனு எடுத்துட்டோம்னா 10 மேட்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும் போது மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்றாரு. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் விக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஜோஸ் லிட்டர் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காருங்க. இப்ப அடுத்ததான் உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 15 மேட்சை பிளே பண்ணி 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 8 விக்கெட் மாதிரி எடுத்திருக்காருங்க. ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத வந்து பதிவு பண்ணிட்டு வராரு. இப்போ வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா 22 மேட்ச் பிளே பண்ணி 25 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 மேட்சுக்கு 13 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 12 மேட்சுக்கு 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுல் பண்றாருன்னு ஒரு இம்பனை கொடுத்து பாருங்க, மேட்சுக்கு 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் கொடுத்திருக்காருங்க. இப்போ ரெண்டு டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் பார்த்துட்டோம், பிளேயிங் லெவலில் யார் யார் இருப்பாங்க டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தமின் சகா பொறுத்த வரைக்கும் மைபல் லோம்லோட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. 5 பாலுக்கு 4 ரன் வரைக்கும் தாங்க அடிச்சிருக்காரு. இதே கரண் சர்மாட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. 30 பாலுக்கு 32 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. முகமது சிராஜ் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. ஸ்வப்னில் சிங் 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் அண்ட் வித்தமின் சகா, ஸ்வப்னில் சிங் ஆர் வித்தமின் சகாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் கேமரான் கிரீன்கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. கரண் சர்மாட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. மேக்ஸ்வெல்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. அடுத்ததா லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 48 இன்னிங்ஸ்ல 16 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அண்ட் சுமன் கில் அண்ட் கரண் சர்மா, சுமன் கில் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 7 பாலுக்கு 7 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. லெப்ட் ஆம் மீடியம் பவுலர்கிட்ட 25 இன்னிங்ஸ்ல 9 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்த டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்ட்ட கிட்டத்தட்ட 14 இன்னிங்ஸ்ல 1 முறை தாங்க விக்கெட் இழந்திருக்காரு. கரண் சர்மாட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. முகமது சிராஜ் கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தோம்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் கிட்ட 14 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ரஷித் கான்ட்ட 11 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்போ அடுத்த ஃபேப் டுப்ளிஸ் பொறுத்த வரைக்கும் ஆகுல் டிபாட்டியா கிட்ட 3 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. உமேஷ் யாதவ் கிட்ட 12 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மோஹித் சர்மாட்ட 8 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அதே ஜோஷுவா லிட்டர்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ரஷித் கான்ட்ட 9 இன்னிங்ஸ்ல 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஷாய் கிஷோர் கிட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஓகே, பார்த்தா வந்து பார்த்தோம்னா வில்ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஜோஸ் லிட்டர்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ரஷித் கானை பொறுத்த வரைக்கும் 6 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 50 இன்னிங்ஸ்ல 16 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சித் படிதாரை பொறுத்த வரைக்கும் ஷாய் கிஷோர்கிட்ட கிட்டத்தட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் இழந்துட்டாரு. 9 பாலுக்கு 16 ரன் இருந்தாங்க அடிச்சிருக்காரு. லெப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 8 இன்னிங்ஸ்ல 4 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இவருக்கு ரச்சித் படிதாருக்கும் ஷாய் கிஷோருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸையும் பார்த்துட்டோம், பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ 2 டீம்ல இருந்து சேஃபா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம், அதை டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் வந்து பார்ப்போம். இதில் வந்து விராட் கோலி அண்ட் சுமன் கில் இவங்க 2 பேரையும் கொடுத்துருக்கோம். இதுல இன்னொரு ஆள் தேவைப்படுன்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வித்தமின் ஷா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த 3 பேரையும். அதே நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கும் போது கேமரான் கிரீன், ரஷித் கான், ஃபேப் டுப்ளிஸ், வில் ஜாக் அண்ட் சாய் சுதர்சனுக்கு வந்து இந்த 5 பேருக்கும் ஒரு கேப்டன் அது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்காவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.